நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை விட மூத்தவன். இந்த 2 சொற்றொடருக்கும் பொருள் புரியுதா? நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை விட வயதில் மூத்தவன். நான் உன்னை விட அனுபவத்தில் பெரியவன். இந்த உன்னை விட, நான் உன்னை விட, நான் உன்னை விட, அந்த உன்னை விடங்கிறத எங்க சேர்த்து எழுதணும், எங்க பிரிச்சு எழுதணும்? நான் உன்னை விட பெரியவன். நான் உன்னை விட, உன்னையும் விட சேர்த்து எழுதணும். உன்னை விட மூத்தவன், உன்னை விட சிறந்தவன், உன்னை விட அறிஞன், நான் உன்னை விட ஏழை, உன்னை விட சேர்த்து எழுத வேண்டும். நான் உன்னை விடமாட்டேன். உன்னை விடமாட்டேன்டா ராஸ்கல். நான் உன்னை விடமாட்டேன். இப்ப இந்த உன்னை என்ற சொல்லை தனியாக எழுதி விடமாட்டேன் சேர்த்து எழுதணும். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை விட பெரியவன். நான் உன்னை விடமாட்டேன். உன்னை விடமாட்டேன் சேர்த்து எழுதணும். இது போல சில சொற்களை அந்த வினை சொல்லையும் துணை வினை சொல்லையும் பிரித்தோ சேர்த்தோ எழுதும்போதுதான் பொருள் தெளிவு பிறக்கும் என்பதற்காக சொன்னேன்.